ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பு கிச்சனில் பார்க்க போகிற சமையல் முருங்கைக்கீரை துவையல் செய்வது எப்படி. இது வரைக்கும் நம்ம கீரையில் நம்ம 2 டிஷ் பார்த்துருக்கோம். இப்போ 3வது நம்ம துவையல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கீரையை நான் உருவி நல்லா அலசி அள்ளி வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகா, சிறிதளவு உப்பு, இங்கே நெடக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம். மண் பாத்திரம் வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஆயில் ஊற்றுறோம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நம்ம கழுவி வச்ச முருங்கைக்கீரையை இதில் போடுறோம். பாருங்கள், கீரையை நல்லா அதிலே வதக்கணுங்க. இது நல்லா சுருள கொஞ்சம் வதக்கணும். தேங்காய் இருக்குல்ல, அது அப்படியே இப்போ போடுற மாதிரி. நம்ம காஞ்ச மிளகா வச்சுருந்தோம்ல, அது 3 காஞ்ச மிளகா. இதை அப்படியே வதக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இப்போ அப்படியே ஆற விடுவோங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றலாம். உங்களுக்கு நெடக்கடலை பிடிச்சிருந்தா சேருங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு பிடிக்கும் போடுறது, அதான் நான் சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய், காஞ்ச மிளகா, கீரையை கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம அப்பு கிச்சனில் முருங்கைக்கீரை துவையல் அழகாக தயாரி விட்டது. இது நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதில் தாமிர சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, இது எல்லாமே இருக்குது. நம்ம குழந்தைகள் கூட கீரை கூட செமிக்காது. இப்படி துவையல் அரைச்சி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.